விழுப்புரத்தில் நேற்று இரவு பெய்த 13 சென்டிமீட்டர் மழையால் இரண்டாவது நாளாக பேருந்து நிலையத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர். காணிமேட்டிலிருந்து மண்டகப்பட்டு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. அம்மாப்பேட்டை பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து செல்வதால் மக்கள் அவதி. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் நவீன மீன் அங்காடியும் இன்று திறக்கப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியில் கார் பந்தயம் தேவையா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக கண்டனம். உதயநிதிக்கு புதிய பதவி வழங்குவதற்கு கட்சிக்குள் வலுக்கும் ஆதரவு குரல். வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன். நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 16 கண் மதகுகள் வழியாக மீண்டும் தண்ணீர் திறப்பு. செபி தலைவர் மாதவி புரி மீது குற்றம் சாட்டிய ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை உண்மைக்கு புறம்பானது என செபி அமைப்பு மறுப்பு. அதானி குழுமம் குறித்த குற்றச்சாட்டுகள் மீது முறையாக விசாரணை நடத்தியதாக விளக்கம். மாதவி புரி ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என ராகுல் காந்தி கேள்வி. முதலீட்டாளர்களின் பணத்திற்கு பொறுப்பேற்பது பிரதமர் மோடியா, செபி தலைவர் மாதவியா அல்லது தொழிலதிபர் அதானியா என்று வினா. பீகாரில் ஜஹராபாத் மாவட்டத்தில் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம். 17 நாட்கள் உலகையே உற்று நோக்க வைத்த பாரிஸ் ஒலிம்பிக் கோலாகல விழாவுடன் நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்திச் சென்ற மனுபாக்கர், ஸ்ரீஜேஷ். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அந்த விசாரணை வளையம் விரிவடைவது தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது. அதனை முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஹிண்டன்பர்க் மற்றும் செபி இடையேயான இந்த கருத்து மோதல் அல்லது குற்றச்சாட்டு மற்றும் விளக்கம், இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். அந்த நேர்காணலை பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது பற்றி அமைச்சர்கள் கருத்து தெரிவிப்பது பின்னணி என்ன என்பது குறித்தும், அதே போன்று ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்து அதிமுக வலுவான எதிர்வினைகளை ஆற்றி வருவது குறித்தும், பாரிஸ் ஒலிம்பிக்கில் 71வது இடத்தில் இந்தியா இருப்பது எதனால் என்பது குறித்தும், அதே போன்று அமெரிக்கா குறித்து தன்னுடைய தாய் எந்த கடிதமும் எழுதவில்லை என்று ஷேக் ஹசீனாவினுடைய மகன் அளித்திருக்கக்கூடிய விளக்கம், இதனுடைய நீட்சி, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது அந்த அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான ரவுடி முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கைதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக தெரிய வந்ததன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளதா? பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடியும் கூலிப்படை தலைவனுமான முருகேசனை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என்று உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமானவர்களையும் காவல்துறை தொடர்ந்து தேடி வர்றாங்க. குறிப்பாக
பாம் சரவணன், ரவுடி முருகேசன் உள்ளிட்டவர்களையும் காவல்துறை தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் மீது மடிப்பாக்கம் செல்வம், செங்குன்றம் பார்த்திபன் உள்ளிட்ட பல கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக இவரும் கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது தனிப்படை போலீசார் முருகேசனை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய ரவுடிகளை காவல்துறை ஒருபுறம் தேடி வரக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என்ற ஒரு தகவல் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமானவர்கள், அவரோடு இருந்தவர்களையும் காவல்துறை தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடியவர்களை தேடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பாம் சரவணனை தனிப்படை போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் முருகேசனும் ஒரு முக்கியமான நபர். இவர் கூலிப்படையுடைய தலைவனாக செயல்பட்டவர். பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பலர் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் அதற்கு பழிக்கு பழியாக கொலை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணனிடம் பேசலாம். வணக்கம் சார். ஹிண்டன்பர்கோட இந்த குற்றச்சாட்டு இதை எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது அதாவது செபியில நீங்க மெம்பர் ஆகும்போது உங்ககிட்ட இப்போ வெளிநாட்டுகள் இருக்கிற கம்பெனிகளோ இல்லைன்னா இந்தியா ட்ரேட் பண்ற கம்பெனிகளோ பங்குகள் இருக்கக்கூடாது. ஏன்னா செபியினுடைய ஃபங்க்ஷன் என்பதே இந்த மார்க்கெட்டை ஒழுங்குபடுத்துறதுதான், ரெகுலேஷன் ஆஃப் த மார்க்கெட். அப்போ ஒரு ரெகுலேட்டர் நிச்சயமாக பங்குகள் வைத்திருக்க முடியாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க பங்கு இருந்தீங்கன்னா அந்த ஷேர் இல்லைன்னா அந்த கம்பெனியை தானே நீங்க இது பண்ணுவீங்க, உற்சாகமாக நீங்க அந்த கம்பெனிக்கு ஒத்தாசை செய்வீங்க. இதுதான் பேசிஸ். இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த பணம் வருதுங்கிறது என்ற ரூட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதாவது வெளிநாட்டுல அதுவும் குறிப்பாக டாக்ஸ் ஹேவன்ஸ் என்று கூறுவார்களே, மொரிஷியஸ் போன்ற இடங்கள், கேமன் ஐலண்ட்ஸ் போன்ற இடங்கள், பெர்முடாஸ், இந்த மாதிரியான இடங்கள்ல செயின்ட் கிட்ஸ் இந்த போன்ற இடங்கள்ல ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார்கள். இப்படி மொரிஷியஸ் என்ற தமாத்தூண்ட இடத்துல மொத்தமா 65 கிலோமீட்டர் லெங்க்த்தும் 55 கிலோமீட்டர் பிரெட்த்தும் இருக்கிற ஒரு ஊரு. அங்க ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இந்தியன் கம்பெனிகள் இயங்கி வருகிறது. எல்லாமே லெட்டர் பாக்ஸ் கம்பெனிகள் தவிர அதுக்கு யாருக்கும் அலுவலகம் கூட இருக்காத கம்பெனிகள் தான் பழைய கம்பெனிகள் அங்க இருக்கின்றது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஃபண்ட அங்க வைத்துக்கொண்டு, அதாவது உங்களுடைய காசை அங்க வைத்துக்கொண்டு அதுல இருந்து நீங்க இந்தியன் பங்கு சந்தையில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது துபாய் போன்ற இடத்துல, அதாவது யுஏஇ பொறுத்தவரை துபாய் என்பது ஒரு பைனான்சியல் கேபிட்டலாக இருக்கிறது. துபாய் போன்ற இடங்கள்ல இதுக்கு அனுமதி கிடையாது. அதாவது என்ன ஒரு ஃபண்ட், இப்ப XYZ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ம் இருந்ததுன்னா அது இந்தியாவில அவருடைய பேர், அது யாரு அதனுடைய ஓனர் இல்லை என்றால் அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கூறாமலே இந்தியாவினுடைய பல பைனான்சியல் டீலிங்ஸ் நீங்க நடத்தலாம். ஆனா துபாயில அப்படி முடியாது. துபாயில அவர்கள் கேட்கறது அந்த ஃபண்டுக்கு பின்னால் இருக்கிறது யாரு, அவருடைய பேர் வேணும் என்று கேட்பார்கள். இந்தியாவில அது கேட்கறது கிடையாது. இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா ஏப்ரல் 2017 தான் செபியில ஃபுல் டைம் மெம்பராக சேருகிறது. ஆனால் அதற்கு ஒரு மாசம் முன்னால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பேர்ல இருக்கின்ற இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் சில இடங்கள்ல அவங்களே செட்டப் பண்ணி இருக்கிறதாகத்தான் ஹிண்டன்பர்கனுடைய குற்றச்சாட்டு. இது இவர்கள் எங்களுடைய பைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் புக்கு, இந்த ஓபன் புக்கை யார் வேணாலும் பார்க்கலாம் என்ற சொல்றது அது ரொம்ப சிறுபடத்தனமான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறது. அவர் தெளிவாக கூற வேண்டும். நாங்க 2017 மார்ச் 2017 நான் என் புருஷனுக்கு டிரான்ஸ்பர் செஞ்சது இதுதான் என்று அவர்கள் கூற வேண்டும். இல்லை என்றால் இந்த தகவல் முற்றிலும் பொய் என்று கூற வேண்டும். அது கூறல. எங்களுடைய பைனான்சியல் டீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படை தன்மை இருக்கின்றது என்று கூறுவது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமா இருக்கிறது. அப்புறம் ஏப்ரல் 2017 இருந்து மார்ச் 2022 வரை இவர்களுக்கு 100% இவர்களுடைய ஒரு கம்பெனியாக அகோரா பார்ட்னர்ஸ் என்ற ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் நிலவி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சேர்மன் எப்ப ஆகிறான்னு பாத்தீங்கன்னா மார்ச் 16, 2002 தான் சேர்மன் ஆகிறாங்க. அப்ப அதற்கு தொட்டு முன்னால் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கம்ப்ளீட்டாக அவர்களுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த ஷேர் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. இதுல ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது மார்ச் 2017 அது முழுக்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுடைய பேருக்கு மாத்திட்டு ஏப்ரல் 2017 அவர்கள் செபியின மெம்பர் ஆகுறாங்க.
செபியுடைய சேர்மன் ஆறதுக்கு முன்னால் என்ன பண்றாங்க, மார்ச் 16ஆம் தேதி 2022 ஆறாங்க. அதற்கு சற்று நாள் முன்னால, சில நாட்கள் முன்னால அவர்கள் இந்த அகோரா பார்ட்னர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தினுடைய கம்ப்ளீட் ஷேரை வந்து எடுத்து அவருடைய ஹஸ்பண்டுடைய பேர்ல வந்து மாத்திடுறாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்த பிரச்சனைகள், இந்த ஹிண்டன்பர்கோட குற்றச்சாட்டு இதெல்லாம் தனிப்பட்ட அந்த புஷ் அவங்க மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது செபி மீதான குற்றச்சாட்டா, அல்லது மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுன்னு பார்க்கணுமா? இல்ல, செபி சேர்பர்சன் இருக்கின்ற நபர்களுடைய மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டு. அதுக்கு லார்ஜர் கொஸ்டின் வர இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. இதுல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 2019 இவர்களுடைய கணவர் எங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு, சீனியர் அட்வைசர் பிளாக்ஸ்டோன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஆனால் இவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸோ ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸோ ஒண்ணுமே கிடையாது. அதன் பிறகு பல வழிமுறைகள் வந்து, பல விதிமுறைகள் வந்து மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றங்கள் மூலமாக பிளாக்ஸ்டோனுக்கு இங்க பெரிய லாபம் வருகிறதாகத்தான் குற்றச்சாட்டா இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 3 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒண்ணு, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் கொண்டு வரப்பட்டார்களோ என்ற அந்த ஐயம் பலருக்கும் இருக்கு. அதாவது ஒன்லி காம்ப்ரமைஸ் நபர்களை மட்டும் மேலே இருக்கின்ற பகுதிகள், மேலே இருக்கின்ற போஸ்ட்ல, அதாவது டாப் போஸ்ட்ல வந்து பல இடங்கள்ல ஒரு 10 வருஷமான நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அந்த பாணி என்று பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொரு போஸ்டும் கொண்டு வருகிறார்கள். அதாவது சிபிஐனுடைய டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு இடி இந்த டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சு இந்த அம்மா வரையான இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்ற நபர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள். அப்போ அது பிளாக்மெயிலுக்கு வசதியா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவதாக, இந்த மாதிரியான ஒரு பூதல் எதற்கு நடக்குன்னு பாத்தீங்கன்னா இவர்களை வைத்துக் கொண்டு அடுத்த விளையாட்டுகள் விளையாடலாம். அப்போ அதானியை யார் விசாரிக்கிறாங்க? செபி விசாரிக்கிறது. செபி விசாரிச்சு என்ன நடவடிக்கை, அதாவது ஹிண்டன்பர்கினுடைய முதல் ரிப்போர்ட், அது வந்து அதானி இந்தியாவில இருந்து 20,000 கோடியை வந்து வெளியூருக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த அவருடைய காசை வச்சு அவருடைய பங்கை வாங்கினார் என்றதுதான் குற்றச்சாட்டு. அதாவது இங்கிருந்து 20,000 கோடி போகுது, அந்த 20,000 கோடி வந்து இன்னொரு என்டிட்டியாக மாறுது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மாக மாறுது அவருடைய அண்ணன் பேர்ல. அது வந்து இங்க இருக்கின்ற அதானி ஷேரை வாங்குது. அப்படி ஆர்டிபிஷியலாக அதானியினுடைய ஷேர்ஸ் பூஸ்ட் ஆகுது. இதுதான் அந்த குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இவர்கள் விசாரித்து விட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஐயோ ஹிண்டன்பர்க் கிட்ட கேட்டங்க, அவர்கள் வந்து ஒன்னும் பதிலளிக்கவில்லை. அதே மாதிரி இந்த ஆஃப்ஷோர் என்டிட்டி சொல்றீங்களே, அவர்களிடம் நாம் விசாரிக்க முயன்றோம், ஆனால் அவர்களும் ஒன்றும் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. அப்போ அதானிக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மூன்றாவது பிரச்சனை இதுல வருகின்ற அரசியல். அதாவது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கின்ற அதானி குழுமத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஒத்தாசை செய்கின்ற ஒரு விஷயமாக இது எல்லாமே இப்போது வந்து டவுட்டினுடைய அந்த பர்வியூல தான் இருக்கிறது. இதை தாண்டி அடுத்ததாக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு என்கொயரி நடக்கும். ஆனால் அந்த என்கொயரிக்கு வந்து முதல் கட்டமாக செபியினுடைய சேர்மன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து ராஜினாமாவோ சஸ்பெண்டோ வந்து இன்றைக்கு இருக்கின்ற மோடி அரசாங்கம் செய்யாது. நாம் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய கேஸ்ல பார்த்திருக்கோம், அவர் கூட தான் நின்றார்கள். இப்படி களவாணிகளோட நிற்கின்ற ஒரு அரசாங்கம் நிச்சயமாக இந்த கூட நிற்கும். இதுல பெரிய ஒரு மாற்றங்கள் ஒண்ணும் வராது. இப்பவே ஏற்கனவே பாஜக இருக்கின்ற நபர்கள், அதாவது இது ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட கம்பெனியின் மேல இருக்கின்ற அட்டாக், அதற்கு எதுக்கு பாஜக எரிஞ்சு விழுந்து கொண்டு இவ்வளவு சப்போர்ட் பண்ணது? இந்த அம்மாவை ஆனாலும் சரி, அதானி ஆனாலும் சரி, நீங்க சமூக வலைதளத்துல பார்த்திருப்பீங்க. அதனுடைய அவசியம் என்ன என்று புரியவில்லை. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். அந்த அம்மா ஃபைட் பண்ணிட்டோம் என்று விட வேண்டியதானே. அப்போ பாஜக இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறது என்பதுக்கு இதை விட பெரிய ஒரு சான்று தேவையில்லையே என்று நான் கருதுகிறேன். இன்னொரு முக்கியமான அரசியல் சார்ந்த ஒரு பார்வையாக முன்வைக்கப்படும் போது ஹிண்டன்பர்க் அந்த நிறுவனம் மீதும் அரசியல் தொடர்பு இருக்கிறது, எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்ற குற்றச்சாட்டை பாஜக தரப்பு முன்வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், பாஜகவுக்கு என்ன போச்சுன்னு கேக்குறாங்கல்ல, நீங்க விசாரிங்க, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? இப்ப நாம வந்து ஹிண்டன்பர்க் புனிதன் என்று யாரும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு சார்ஜ் வைக்கிறான். அந்த சார்ஜை வந்து ஃபர்ஸ்ட் வைத்த சார்ஜையே ஒழுங்காக இவர்கள் வந்து படிக்கவில்லை, ஆராயவில்லை. அப்ப ரெண்டாவது ஒரு சார்ஜ் இப்ப வருகிறது. இந்த சார்ஜையும் இவர்கள் வந்து நிச்சயமாக ஆராய மாட்டார்கள் என்றுதான் பிரச்சனையா இருக்கிறது. ஹிண்டன்பர்க் நல்லவனா கெட்டவனா என்ற பிரச்சனை கிடையாது. ஒரு விசில் ப்ளோவர், அந்த விசில் ப்ளோவர் வந்து உங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறான். அந்த தகவல்ல நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறீங்களா இல்லையான்ற கேள்விதான். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற விஷயம் தான், அதாவது பாஜகவை சார்ந்த நபர்கள் என்ன குற்றம் செய்தாலும், என்ன
என்ன அடாவடித்தனம் செஞ்சாலும் என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு விசாரணையும் இருக்காது என்றுதான். அதே மாதிரி பாஜகவில் போய் சேர்ந்த நபர்கள், அஜித் பவார் என்பது யாரு? 75,000 கோடிக்கு ஊழல் செய்த ஒரு மனிதர். அவர் மேல இன்னைக்கு விசாரணை கிடையாது, கம்ப்ளீட் கிளீன் சீட் கொடுத்தாச்சு. பிரபுல் பட்டேல் யாரு? அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர், என்சிபியில் இருந்த நபர். என்சிபியில் இருந்த சரத்பவார் கட்சியை விட்டு அவர் புதிதாக ஒரு ஃபேக்ஷனை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு வந்து சிபிஐ கேஸ்லயும் கிளீன் சீட், எல்லாத்துலயுமே கிளீன் சீட். அதுதான் பாஜக தன்னுடைய நபர்களை ஒரு காலமும் வந்து விட்டு கொடுக்காது என்பதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது. விட்டு கொடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா என்ன, இந்தியாவை நீங்க வந்து என்ன வேணா செய்து கொள்ளலாம், ஆனா நீங்க பாஜக காரனா இருக்கணும். அதே வேற யாராவது செய்து விட்டால் அவர் மேல சட்டம் பாய்ந்து கொண்டே இருக்கும். செந்தில் பாலாஜியை ஏன் இன்னும் தடவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? சார்ஜ் ஷீட் தான் ஃபைல் பண்ணியாச்சு, விட வேண்டியது தானே. ஒரு மனிஷ் சிசோடியாவுக்கு கொடுத்த நியாயம் ஏன் செந்தில் பாலாஜிக்கு வரவில்லை என்ற